Hi, hello, vanakkam, welcome and welcome back to my channel, guys. So, React series episode 18 ல இருக்கிறோம். So, previous 17 episodes watch பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை வாட்ச் பண்ணிட்டு இந்த எபிசோட் வாட்ச் பண்ணுங்க அப்பதான் புரியும். ஸோ எபிசோட் 18 இஸ் கோனா பி ரியலி ஸ்பெஷல் பிகாஸ் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ரியாக்ட் டெவலப்பரா ஜாபுக்கு போகணும் அப்படின்னா நிறைய பேர் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு அவங்க ஜாப் ரிக்யர்மெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்க ஒன் ஆஃப் த ரியாக்ட் டெக் தான் விச் இஸ் ரியாக்ட் query. எஸ், ரியாக்ட் query அப்படின்ற லைப்ரரியை எப்படி யூஸ் பண்றது, அது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க ப்ரோ, ரொம்ப கஷ்டமா இருக்கு புரியல அப்படின்னு. ஸோ அதனாலதான் ஐ பிளான் டு டூ திஸ் எபிசோட் ஆன் ரியாக்ட் query. ஸோ ரியாக்ட் query எப்படி யூஸ் பண்றது, அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அண்ட் எதனால நிறைய கம்பெனிஸ் அதை யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த சிங்கிள் எபிசோட்ல ஐ அம் கோனா கிளியர் இட் அவுட். ஸோ நீங்க ரியாக்ட் query படிக்கிறதுக்கு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்திருந்தீங்க, ரொம்ப நாளா நிறைய வீடியோஸ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் கோனா பி தட் ஒன் சிங்கிள் வீடியோ யூ நீட் டு லேர்ன் கம்ப்ளீட் ரியாக்ட் query. ஸோ அதனால இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னடா இவன் ஒவ்வொரு வீடியோலையும் இதே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். பிகாஸ் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஆல்மோஸ்ட் மோர் தென் 200 வீடியோஸ்க்கு மேல நம்ம சேனல் இருக்கு. அந்த 200 வீடியோஸ்ல சொல்லியும் ஸ்டில் 95% ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபே பண்ணல, which is true. என்ன ப்ரோ சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எஸ், பிகாஸ் 95% நம்ம சேனலை வாட்ச் பண்ற வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, பட் தேர் ஆல்சோ கைண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், ரைட்? ஸோ அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க ஸோ தட் நம்ம சேனல் க்ரோத்துக்கு அது இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் எபிசோட். ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ 18 இங்க இருந்து npm create white and இதுல query react javascript and npm install கொடுத்துடலாம். npm install. Okay, so react query வெப்சைட் ஃபர்ஸ்ட் போயிடலாம் ஸோ தட் அஃபிஷியல் டாக்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு. அண்ட் இப்போ என்ன அப்படின்னா வந்து அதோட நேமை டான்ஸ்டாக் query அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், ரியாக்ட் query தான், பட் அதோட நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யூ கேன் see that over here. Tanstack query, previously known as React query, the powerful one for React, Solid, Vue, Svelte, and Angular, both TypeScript and JavaScript. We are gonna use, of course, JavaScript, but இதுல என்ன அப்படின்னா வந்து அவங்க Tanstack router, which is the React query அப்படின்றது தான் அவங்க வந்துட்டு Tanstackன்ற ஒரு காமன் நேமுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுல ரவுட்டர், query, டேபிள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் queryல தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ ரியாக்ட் queryன்னு சொன்னீங்க, என்ன ப்ரோ டான்ஸ்டாக் query இன்னும் ஏமாத்துறீங்களா அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். ரியாக்ட் query தான், they have just changed the name to Tanstack query. ஓகேயா? ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ டாக்ஸ் ரீட் பண்ணோம் அப்படின்னா வந்து இதுலேயே உங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் த லைப்ரரி நேம், த பேக்கேஜ் நேம் இஸ் ஸ்டில் ரியாக்ட் query தான். ஸோ அதை நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். npm install react query. And once it's installed, we can proceed further. There we go. So npm run dev. All right. Okay. So application run ஆயிட்டு இருக்குது. localhost 5173. Okay, there we go. So first வழக்கம் போல cleanup process பண்ணிடலாம், which is to remove the unwanted CSS and React component. Margin 0, padding 0. And இங்க இருந்து கம்ப்ளீட் கோடையை ரிமூவ் பண்ணிட்டு செட் பண்ணிடலாம். ஆல்ரைட்,
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து எதுக்காக ரியாக்ட் query லேர்ன் பண்ணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் எதுக்காகனா லைக் அது எதுக்குன்னு தெரியாம இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறது டோன்ட் பி யூஸ். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அது என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ பேசிக்கா ஏபிஐ கால் மேக் பண்றது தான் ரியாக்ட் query யூஸ் பண்ணும். எஸ், என்ன ப்ரோ இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்கன்னா அதான் உண்மை. ஸோ பேசிக்கா நிறைய பேர் GraphQL அப்படின்ற டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்ற டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க, grok அப்படின்ற டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து நெட்வொர்க் கால்ஸ் மேக் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் பேஸ். ஸோ பேசிக்கா ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னா ஒரு யூஆர்எல் இருக்கும், அந்த யூஆர்ல வந்துட்டு நம்ம ஆக்சியோஸ் யூஸ் பண்ணியோ ப்ரீவியஸ் எபிசோட்ல பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா ஃபெச் யூஸ் பண்ணியோ நம்ம கால் பண்ணோம். அது பேசிக்கா வந்து அதை ரெஸ்ட் ஏபிஐ கால் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது GraphQL யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேசிக்கா இது எல்லாமே எதுக்காகனா நம்ம பேக் எண்ட்ல இருந்து டேட்டாவை ஃப்ரண்ட் எண்டுக்கு எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ற மீடியம்ஸ் தான் இதெல்லாம். ரெஸ்ட் ஏபிஐ, GraphQL, grok இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ பேசிக்கா GraphQL எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். அதாவது பேக் எண்டோட யூஆர்எல் ஒன்னே ஒன்று இருக்கும். மற்ற எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு queries-ஆ இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேக் எண்ட்ல இருந்து நான் டேட்டா கெட் பண்ணோம் அப்படின்னா கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு GraphQL query இருக்கும். நான் அதை கால் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆயிரும்னா பேக் எண்ட்ல இருந்து டேட்டா வந்துடும். எஸ், அதுக்குன்னு தனி யூஆர்எல் அதெல்லாம் இருக்காது, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டேர்ம் இருக்கும். இதே போல டேட்டா சென்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு டேர்ம் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேஸ்ல இருக்கும் GraphQL. சேம் சிமிலர் தான் grok அப்படின்றது. ஸோ ரியாக்ட் queryக்கும் அதுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னா, ஸோ GraphQL இருந்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனா எடுத்து வந்தது தான் இந்த ரியாக்ட் query. பேசிக்கா என்னன்னா ஏபிஐ நம்ம ரெஸ்ட் ஏபிஐ கால் மேக் பண்றோம் பாத்தீங்களா, அதையே என்ன அப்படின்னா ஒரு GraphQL ஸ்டைல்ல பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன்ல வந்தது தான் இந்த ரியாக்ட் query அப்படின்றது. ஸோ அதோட சின்டாக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட GraphQL-க்கு சிமிலரா தான் இருக்கும். நீங்க நம்ம சேனல்ல GraphQL வீடியோஸ் வாட்ச் பண்ணினாலே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நம்ம சேனல்ல நம்ம அவ்வளோ GraphQL வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். நாட் ஜஸ்ட் கான்செப்சுவல் வீடியோஸ், எல்லாமே ப்ராஜெக்ட் வீடியோஸ். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுவும் அதே போலதான் இருக்க போகுது. ஸோ இதனால என்ன ப்ரோ அட்வான்டேஜ் அப்படின்னா லைக் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வேல நம்ம ஏபிஐ கால் மேக் பண்றதுக்கு நிறைய திங்ஸ் இவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. தட் இஸ் த பெஸ்ட் திங் அபவுட் ரியாக்ட் query. ஸோ என்ன அப்படின்னா இதெல்லாம் இப்ப நானே வந்து ஃபெச்சோ ஆக்சியோஸோ யூஸ் பண்ணி பண்ணனா இப்ப இவங்க ப்ரொவைட் பண்ற விஷயம் எல்லாத்தையும் நானே மேனுவலா ஹேண்டில் பண்ணிருக்கணும். பட் பிகாஸ் ரியாக்ட் query யூஸ் பண்றதுனால இது எல்லாத்தையும் அவங்களே வந்துட்டு நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம ஜஸ்ட் லைக் தட் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் see how to use this. All right. So first என்ன அப்படின்னா வந்து I need to import certain things over here from React query-ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையானது என்ன அப்படின்னா வந்து query client provider. ஸோ பேசிக்கா என்னோட மொத்த ரியாக்ட் அப்ளிகேஷனை என்ன பண்ணியிருக்கணும்னா இதை வச்சு கவர் பண்ணியிருக்கணும். ஸோ நான் அதனால என்ன பண்றேன், என்னோட main.jsx ஃபைல்ல போயிட்டு இங்கே தான் ஆப் காம்போனன்ட் இருக்கு. ஸோ இதுல இருந்து அந்த மொத்த query client provider நான் என்ன அப்படின்னா வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ கொடுத்துட்றேன். பட் இதை மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னா அதான் கிடையாது. இதுல என்ன அப்படின்னா வந்து அது கிளைண்ட்டை வந்து ஒரு ப்ராப்பா நம்மள பாஸ் பண்ண சொல்லும். ஸோ இங்க இருந்து யூஸ் query client அப்படின்னு சொல்லி இதை எடுத்துட்டு இதை என்ன அப்படின்னா நான் ஒரு ப்ராப்பா பாஸ் பண்ணும். ஸோ லெட் மீ யூஸ் தட். const query client is equal to use query client. அண்ட் இது என்ன அப்படின்னா வந்து இங்க இருந்து ஒரு ப்ராப்பா நான் பாஸ் பண்ணிடலாம். கிளைண்ட் அப்படின்றதுல query client. பார்த்தா தெரியும் ப்ரோ, லைக் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் கவர் பண்ணியாச்சு. query client எடுத்து யூஸ் query client ஹூக்கை யூஸ் பண்ணி query client கிடைக்கும், அதை எடுத்து பாஸ் பண்ணுன்னு சொல்லிங்க எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா ஸ்கிரீன் எம்டியா இருக்குதே ஏ அப்படின்னா there is a error. எஸ், ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி கன்சோல்ல பார்த்தோம்னா ஸோ என்ன எரர்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கெஸ் பண்றேன்னு சொல்லிடுறேன் பிஃபோர் கிளிக்கிங் த டேப். ஸோ தட் என்ன அப்படின்னா வந்து வி கேன் பி ஷூர் நான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படின்றத. ஸோ என்ன எரரா இருக்கலாம் நான் கெஸ் பண்றேன் அப்படின்னா லைக் ஹூக்கை வந்து நீங்க காம்பனண்ட்டுக்கு வெளியே யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்திருக்கும். பிகாஸ் எதுக்காகனா ஜென்ரலா ஹூக்ஸ் அப்படின்னாலே நம்ம அதை வந்து ரியாக்ட் காம்பனன்ட்ஸ்குள்ள தான் யூஸ் பண்ணும், வெளியே யூஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் அ எரர். ஸோ அதுதான் இங்க ரீசனா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் செக் இட். எஸ், ஸோ இன்வேலிட் ஹூக் கால் கேன் பி ஆல் ஒன்லி இன்சைட் த பாடி ஆஃப் ஃபங்க்ஷன் விச் இஸ் ட்ரூ. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இதை என்னால் இங்க இருந்து கொடுக்க முடியாது. ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த ஆப் காம்பனன்ட்.
ஸோ இங்கே இதை கொடுத்துட்டு இதுல இருந்தே கான்ஸ்ட் query client is equal to use query client hook எடுத்துட்டு ஸோ இதுல என்னோட என்டையர் அப்ளிகேஷனையும் கவர் பண்ணும். ஸோ லெட்ஸ் சே நான் இன்னொரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே test1.jsx. ஸோ இங்க இருந்து query client ப்ரொவைடர்ல test1 அப்படின்ற அந்த காம்பனண்ட்டை வந்து நான் இது பண்றேன். அண்ட் இங்க இருந்து கிளைண்ட்ல query client ப்ரொவைடரை பாஸ் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன ஆகும், அந்த காம்பனண்ட் வந்து இந்த query client ப்ரொவைடர், பிகாஸ் அதுக்குள்ள எந்த காம்பனண்ட் இந்த query client ப்ரொவைடர் காம்பனண்ட்டுக்கு உள்ள இருக்கோ அதுல இருந்து தான் என்னால் என்னன்னா வந்துட்டு ரியாக்ட் queryயோட மேஜர் ஹூக்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இதை கவர் பண்ணிடணும். கிட்டத்தட்ட வந்துட்டு ரிடக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தான். ஸோ ரிடக்ஸ் பத்தி தெரியலன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல அதை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எபிசோட்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இதை வாட்ச் பண்ணுங்க. நான் அதனால தான் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் நான் ஒவ்வொரு எபிசோட்ஸுமே இது பண்ணியிருப்பேன். ஸோ அதனால நீங்க வந்து டைரக்டா இல்ல நம்ம அதெல்லாம் எனக்கு ரியாக்ட்லாம் தெரியும் ப்ரோ, டைரக்டா ரியாக்ட் query தான் பாக்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு இந்த எபிசோட் மட்டும் வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு. பிகாஸ் நான் அங்கங்க சில ரெஃபரன்சஸ் வந்து ப்ரீவியஸ் எபிசோட்ஸுக்கு கொடுப்பேன். அதனால ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது இன்னுமே பெட்டரா இருக்கும். ஜஸ்ட் ஃபார் யோர் பெனிஃபிட், அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா நோ query client set யூஸ் query client provider so to set 1 அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து query client provider எல்லாமே நம்ம செட் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் இட்ஸ் throwing us some error. ஓகே, ஐ கெஸ் இந்த யூஸ் query clientல தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ query client setன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்ல வந்துட்டு ஹூக்ல இருந்து இது பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ தனியாக தான் நம்ம அந்த கிளாஸ் எடுத்து இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போல. ஸோ அதனால இங்க இருந்து என்ன அப்படின்னா நியூ query client அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இப்போ இதை இங்க பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணா test1 இருக்கு பாரு. ஸோ எல்லா எரரும் கிளியர் ஆயிட்டு அண்ட் test1 இருக்கு. ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டன், விச் இஸ் ரியாக்ட் query உங்க அப்ளிகேஷனுக்குள்ள எடுத்துட்டு வந்தாச்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க, கனெக்டிவிட்டி அவ்வளவுதானா அப்படின்னா எஸ், that's all you need to do is query client provider import பண்ணும், query client import பண்ணும். எந்த ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரியாக்ட் ரவுட்டர் பேசிக்கா யூஸ் பண்ணதுன்னா மொத்த ரவுட்டரையும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல மெயின் காம்பனன்ட் test1, ஸோ அதை மட்டும் என்னன்னா ஆப்ல இருந்து நான் கவர் பண்ணிட்டேன் இங்க. ஸோ தட்ஸ் இட். நான் ஜஸ்ட் வந்துட்டு query client கிரியேட் பண்ணி அதை அதில் ஒரு ப்ராப்பா பாஸ் பண்ணும். எப்படி நம்ம ரிடக்ஸ்ல ஸ்டோரை வந்து கிரியேட் பண்ணி ஸ்டோரை ஒரு ப்ராப்பா ப்ரொவைடர் காம்பனன்ட் கொடுப்போமோ ஜஸ்ட் எக்ஸாக்ட். தட்ஸ் ஆல். கனெக்டிவிட்டி முடிஞ்சு. என்ன ப்ரோ அவ்வளவுதானா அப்படின்னா எஸ், தட்ஸ் ஆல். ஸோ இதான் நான் சொன்னேன், ரொம்ப ஈஸி தான். பட் நிறைய பேர் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் வீடியோஸ்ல உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அதை படிக்கவே முடியாது, கஷ்டம்ன்ற மாதிரி உங்களே ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. பிகாஸ் என்னி அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. பட் இட்ஸ் நாட் ட்ரூ. கரெக்டா லேர்ன் பண்ணீங்கன்னா எல்லாமே ஈஸி டு லேர்ன் தான். ஸோ அதான் நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டியே. வி ட்ரை டு மேக் திங்ஸ் ஈஸியர் டு லேர்ன். ஸோ அதுதான் நம்ம சேனலோட மெயின் கோலா வச்சு நம்ம எல்லா வீடியோஸும் பண்றது. ஸோ ப்ளீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து கனெக்டிவிட்டி இஸ் டன், எவ்ரி திங் இஸ் டன். ஓகே ஃபைன் ப்ரோ, பட் எப்படி ரியாக்ட் query யூஸ் பண்றதுன்னு சொல்லுங்க அப்படின்னு. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி ஆர் கோனா டு. ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து எனக்கு யூஸ் query அப்படின்னு ஒரு ஹூக் இருக்கு. அதை வச்சு தான் பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து நம்ம ரியாக்ட் queryயோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டியை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா யூஸ் query அப்படின்ற ஒரு ஹூக் இருக்கு. ஸோ இதுல இருந்தா பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து நான் ஏபிஐ கால் மேக் பண்ணுவேன். ஸோ இந்த யூஸ் query ஹூக்ல என்ன அப்படின்னா 2 மேஜர் திங்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா query key, இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து query ஃபங்க்ஷன். ஸோ query keyனா என்ன ப்ரோ, query ஃபங்க்ஷனா என்ன ப்ரோ அப்படின்னா query key அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் a unique key which is used to identify each and every query. பிகாஸ் இப்போ நான் இதே இதில் வந்து 4-5 query யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒவ்வொரு queryக்கு என்ன அப்படின்னா ஒரு யூனிக் டேர்ம் அது யூஸ் பண்ணிக்கும். எதனாலனா பிகாஸ் ரியாக்ட் queryயோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கேச்சிங் தான். ஒன்ஸ் ஒரு ஏபிஐ கால் நீங்க மேக் பண்ணி டேட்டா வந்துட்டு அப்படின்னா ஒன்லி இஃப் யூ நீட் டு மேக் தட் ஏபிஐ கால் அகெயின் உங்களுக்கு அந்த கால் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. இல்ல ப்ரோ புரியல அப்படின்னா லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க.
இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து இனிஷியலா ஆப் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10 to 20 ஃபீடு மட்டும்தான் லோட் ஆயிருக்கும் பை டிஃபால்ட்டா. ஏன் 20 மட்டும் லோட் பண்றாங்க அப்படின்னா, பிகாஸ் தேர் ஆர் ஹை சான்சஸ் நீங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிட்டு திடீர்னு வேற ஏதாவது ஒரு வேலை நினைச்சு இன்ஸ்டாகிராம க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். அப்ப நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு 2 ஃபீடு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அப்போ தேவையில்லாம உங்களுக்கு ஏன் வந்து எல்லா ஃபீடையும் அவங்க லோட் பண்ணும். த சேம் இப்போ நீங்க யூஸ் பண்ணலாம், ஒரு 4-5 ஃபீடு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும், டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ எதுக்கு அவங்களுக்கு ரிமைனிங் ஃபீட் அவங்க லோட் பண்ண? கரெக்டா? ஸோ பேசிக்கா நிறைய ஃபீட் அவங்க டேட்டா லோட் பண்ண உங்களுக்கு நெட் லூஸ் ஆகும். அட் சேம் டைம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா அது எல்லாமே காஸ்ட் இன்கர் ஆகும். ஸோ அப்போ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி ஃபியூ டேட்டா மட்டும் தான் லோட் ஆயிருக்கும். ஒன்லி உங்களுக்கு தேவை நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க, ஓகே ஆல்ரெடி வந்து 18th ஃபீடு பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் 2 தான் ரிமைனிங் இருக்குன்ற போது இன்னொரு 15 ஃபீடை அடிஷனலா வந்து லோட் பண்ணுவாங்க. திருப்பி ஸ்க்ரால் பண்ணிட்டே போவீங்க. இப்போ ஒரு 30 ஃபீடு பார்த்துட்டீங்க, இன்னும் 5 ஃபீடு தான் இருக்கு அப்படின்னா திருப்பி இன்னொரு 5 ஃபீடு. ஸோ ஃபீடுனா ஐம் சேயிங் லைக் இன்ஸ்டாகிராம் போஸ்ட், இன்னொரு 5 போஸ்ட் லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். எதுக்காகனா பேஸ்ட் ஆன் யோர் நீட். ஸோ இங்க வந்து ரியாக்ட் கொரி அதே மாதிரி தான், பேஸ்ட் ஆன் யோர் நீட். பிகாஸ் இப்போ ஆல்ரெடி நான் பேக் எண்ட்ல இருந்து ஏபிஐ கால் மேக் பண்ணிட்டேன். எனக்கு திருப்பியும் வந்து அந்த ஏபிஐ கால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கலாம். பட் இங்க யூஸ் கொரி என்ன அப்படின்னா வந்து ஒன்லி இஃப் இட்ஸ் நெசசரி அது அந்த ஏபிஐ காலை மேக் பண்ணும். இல்லை எனக்கு அந்த டேட்டா திருப்பி தேவைன்னா யூஸ் கொரின்ற ரியாக்ட் கொரி என்ன பண்ணும்னா அந்த டேட்டாவை கேட்ச் பண்ணி வச்சிருக்கும். ஸோ அந்த கேட்சை ஸ்டோர் பண்றதுக்கு தான் அந்த கொரி கீயை வந்துட்டு அது ஒரு டேர்மா யூஸ் பண்ணிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் இந்த இடத்துல என்னன்னா ஒரு கொரி கீ கொடுக்கணும். இட் கேன் பி எனி கீ யூ வாண்ட் டு கிவ். ஸோ நான் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து லெட்ஸ் சே GitHub டேட்டா அப்படின்னு சொல்றேன். பிகாஸ் நான் GitHubல இருந்தா வந்துட்டு சில டேட்டா ஃபெச் பண்ணி எடுக்க போறதுனால GitHub டேட்டான்னு சொல்லிக்கிறேன். செகண்ட் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நீங்க டைரக்டா இதுல இருந்தே ரைட் பண்ணலாம், தப்பு கிடையாது. இல்லைன்னா நீங்க அந்த ஃபங்க்ஷனை வெளியே எழுதி தனியா அதையே இங்க மென்ஷன் பண்ணலாம், அதுவும் தப்பு கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. ஸோ நான் என்ன அப்படின்னா வந்து இங்க இருந்து டைரக்டா அந்த ஃபங்க்ஷன் எழுதுறேன், ஃபெச் யூஸ் பண்ணியே டைரக்டா ஏபிஐ கால் மேக் பண்ணலாம். ஸோ என்ன கால் மேக் பண்ண போறேன் அப்படின்னா வந்து நம்ம GitHubல இருந்து ஒரு பர்டிகுலர் யூசரோட டேட்டா எடுக்கிறதுக்கு there is this API api.github.com/repo/ உங்களோட யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களோட சர்டைன் ரெப்போசிட்டரிஸ் எல்லாமே வந்துட்டு இதாகும். திங்க் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சே repo/owner name API endpoint கரெக்ட் தானான்ற செக் பண்ணிக்கலாம். Not found. Let me try a GitHub account name இதுதான், but I'm not sure. Okay. So maybe ஏதாவது ஒரு பர்டிகுலர் கிளைண்ட் மட்டும் எடுத்து மேபி அதுல இருந்து வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, there we go. ஸோ பர்டிகுலர் ரெப்பாசிட்டரியோட எதுக்கு அது ஒர்க் ஆகுது, ஃபைன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த ரெப்பாசிட்டரி எடுத்தோடனே இந்த ரெப்பாசிட்டரியோட ஓனர் நேம், இதில் என்னென்ன URL இருக்கு, ஃபோக் இருக்கு, blah 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 blah, pretty much எவ்ரி இன்ஃபர்மேஷன் இங்கே எனக்கு இருக்கும். ஸோ நான் ஏதாவது வந்து ஒரு என்னோட ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டாப் ஸ்டார்ட் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, ஃப்ளிப்கார்ட் க்ளோன், ரைட். ஓகே, there you go. ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் ரெப்பாசிட்டரியில் லைக் சைஸ் என்ன, எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஃபோக்ஸ் நடந்திருக்கு, சப்ஸ்கிரைபர் கவுண்ட், இதை பார்த்துட்டு எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் என்ன அப்படின்னா வந்து நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் இந்த யூஆர்எல் எடுத்து இதில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டைரக்டா இங்க இருந்து டாட் தென் வரக்கூடிய ரெஸ்பான்ஸை அப்படியே என்ன பண்றேன், rest.json ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்க என்ன அப்படின்னா இதுல இருந்து எனக்கு 3 பேராமீட்டர்ஸ் கிடைக்கும். ஒன்னு என்ன அப்படின்னா இஸ் லோடிங், இன்னொன்னு ஆக்சுவல் டேட்டா, இன்னொன்னு எரர். ஸோ இங்க இருந்து என்ன அப்படின்னா பிகாஸ் இப்போ இந்த எரர் லோடு டேட்டா வர ஃபெச் ஆயிட்டு இருக்கு, இதெல்லாம் நார்மல் ஆக்சியோஸ்ல வந்து என்னால பண்ண முடியாது. நான் தான் இது எல்லாத்தையும் என்னன்னா ஒரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணி இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும். பட் இங்க என்னன்னா பை டிஃபால்ட்டா எல்லாமே ஸ்டேட் வேரியபிள்ஸ் தான், அதுவே எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ இங்க இருந்து என்னன்னா இஃப் இஸ் லோடிங் ட்ரூவா இருந்தா ரிட்டர்ன் h1 டேக் லோடிங் அப்படின்னு சொல்லிடுறேன். whereas if எரர் வந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் h1 டேக்ல and error occurred அப்படின்னு சொல்லிட்டு இதுல அந்த எரரை வந்து நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். whereas டேட்டா வந்துச்சு அப்படின்னா இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், டேட்டாவை ஜஸ்ட் லாக் மட்டும் பண்றேன். ஸோ இப்போ நான் இங்க போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இனிஷியா லோட் பண்ணும்போது அன்டிஃபைன்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், விச் மீன்ஸ் ஐம் கெட்டிங் சம்திங். ஸோ இப்போ எதனால அன்டிஃபைண்டா இருக்கு அப்படின்றத டிடெக்ட் பண்ணலாம், பிகாஸ் நமக்கு ஆப்வியஸ்லி எரர் வரல. ஸோ டாட் தென் ரிட்டர்ன் rest.json github data loading இது ஓகே. ஸோ லெட்ஸ் சி எரரும் இல்லை, பிகாஸ் எரர் இருந்துச்சுன்னா இந்த லைன் இதாக இருக்கும். ஸோ டேட்டா வருது, பட் அஃப்கோர்ஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு கெட் த டேட்டா ஃபர்தர் ஃப்ரம் ஹியர். ஸோ இதில் தான் வந்துட்டு ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கணும். லோடிங் டேட்டா எரர். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இங்க இருந்து டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், பட் இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணல. ஸோ இந்த ஃபெச் கால் என்ன அப்படின்னா பிகாஸ் இங்கேருந்து ஒரு டேட்டா இதுல இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கணும் இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி டேரக்டா இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறதுல இதான் ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகும். என்னன்னா நம்ம டேரக்டா ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் பிகாஸ் சிங்கிள் லைன்ல இருக்கும்போது ரிட்டர்ன் ஆயிரும் அப்படின்றதுனால நம்ம ரிட்டர்ன் கீவர்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பெட்டர் என்ன அப்படின்னா அதை எடுத்து தனியாக ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணிடலாம். ஃபங்க்ஷன் ஏபிஐ கால் எஸ். ஸோ இதுல இருந்து என்னன்னா டைரக்டா ரிட்டர்ன் ஃபெச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏபிஐ கால் என்னன்னா இங்க இருந்து மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு டேட்டா வருது பாருங்க, தெரியுதா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து எனக்கு டேட்டா வருது விச் இஸ் ரியலி குட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அந்த டேட்டாவை எடுத்து நான் டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறேன். லைக் லெட்ஸ் சே h1 டேக்ல டேட்டா டாட் நேம், பிகாஸ் எதுக்காகனா அந்த டேட்டா வந்தால் தான் இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். பட் இதெல்லாம் நானே பண்ணணும் ஆக்சியோஸ் வச்சு அப்படின்னா நான் இதை ஒரு ஸ்டேட் வேரியபிள் ஸ்டோர் பண்ணி இஃப் அந்த ஸ்டேட் வேரியபிள் டேட்டா இருந்துச்சுன்னா அதெல்லாம் நான் பண்ணியிருக்கணும். பட் இங்கே வித் ஹெல்ப் ஆஃப் இஸ் லோடிங் அண்ட் டேட்டா எரர்ஸ் I can easily handle all those. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா வந்து ஒரு பேராகிராஃப் டேக்ல டிஸ்கிரிப்ஷன் இது பண்ணலாம். பட் இல்லை இப்போதைக்கு என்ன அப்படின்னா வந்து ஸ்டார் கவுண்ட் அண்ட் மற்ற இதை மட்டும் இது பண்ணுறேன். டேட்டா டாட் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இதுல வந்து காப்பி பண்ணி இது பண்ணலாம். ஸ்டார் கிரேசஸ் கவுண்ட் and then forks. ஸோ பார்த்தீங்கன்னா கவுண்ட் தெரியுது பாருங்க. ரெப்போ நேம், ரெப்போ ஃபோக்ஸ், ரெப்போ ஸ்டார்ஸ்,
repo subscribers. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எல்லா டேட்டாவும் எங்க இருந்து வந்திருக்கு, பெர்ஃபெக்டா ரியாக்ட் queryல இருந்து வந்திருக்கு. அவ்வளவுதானா ரியாக்ட் query அப்படின்னா? எஸ். ரியாக்ட் queryல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யூஸ் queryல ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு ஒரு query கீ பாஸ் பண்ணும். இட் கேன் பி எனிதிங், பட் என்னன்னா அது யூனிக்கா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். செகண்ட் என்னன்னா ஏபிஐ கால் which can be done just like this. ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கலாம், ப்ரோ இப்போ இதே இது வந்து நான் இப்போ இதே போல இன்னொரு ஏபிஐ கால் மேக் பண்ணும் அப்படின்னா நான் இதே இது பண்ண முடியுமா அப்படின்னா? எஸ், அஃப்கோர்ஸ், சிம்பிள். இதே கால் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே கொடுத்துரு. பட் அஃப்கோர்ஸ் எஸ், யூ கான்ட் யூஸ் த சேம் நேம்ஸ். ஸோ இந்த நேம்ஸ் என்ன அப்படின்னா வந்து நீங்க மாத்தி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா டேரக்டா டீஸ்ட்ரக்சர் பண்ணாம யூ கேன் யூஸ் இட். ஸோ லெட்ஸ் சே ரெப்போ 2 அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இதை என்ன அப்படின்னா டீஸ்ட்ரக்சர் பண்ணாம இதை வந்து லெட்ஸ் சே ரெப்போ 1 அப்படின்னு சொல்றேன். அண்ட் இங்க இருந்து என்ன அப்படின்னா வந்து லெட்ஸ் சே இப்போ எனக்கு இந்த ஒரே ஃபங்க்ஷன் தான் நான் யூஸ் பண்ணும், பட் இதுக்கு வேற யூஆர்எல் இதுக்கு வேற யூஆர்எல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் அதை எப்படி பண்றதுன்னா, எய்தர் நீங்க டைரக்டா இதுல இருந்தே அந்த காலை வந்து மேக் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல query கீ வந்து சிங்கிளா எப்படி பாஸ் பண்ணாம அண்ட் அரே மாதிரி பாஸ் பண்ணலாம். ஸோ இங்க இருந்து ஒரு அரே கொடுத்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் query கீ, அடுத்து என்ன அப்படின்னா எனக்கு என்ன யூஆர்எல் வேணுமோ லெட்ஸ் சே நான் அந்த யூஆர்எல் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் அடுத்ததுக்கு என்ன அப்படின்னா வந்து த சேம் எக்ஸாக்ட் திங் பட் வித் அ டிஃப்ரெண்ட் யூஆர்எல். ஸோ pretty மச் என்ன அப்படின்னா வந்து ஒரே query பட் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா வேல்யூஸ் வச்சு என்ன பண்ணலாம்னா கால் பண்ணலாம். ஸோ இதுல கொடுத்துட்டு, ஸோ இதுல என்னன்னா லெட்ஸ் சே நான் வேற ஏதாவது ஒரு இது யூஸ் பண்றேன். இதை எடுத்துக்கோ, ரைட். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு, பட் அஃப்கோர்ஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல இருந்து நான் இப்போ என்ன இங்க எனக்கு யூஆர்எல் இல்லை. ஸோ அப்போ இங்க இருந்தா எனக்கு யூஆர்எல் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த யூஆர்எல் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா டைரக்டா இதுல நான் பாஸ் பண்ணிருக்கிற இந்த அரே என்ன அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ரிசீவ் ஆகும். இந்த நேம் as query key அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் டைரக்டா டீஸ்ட்ரக்சர் பண்ணி query key அப்படின்ற நேம்ல அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வேற எதுவுமே கிடையாது, இங்க இருக்கிற அந்த அரே தான் அந்த query key அப்படின்றது. ஸோ இதுல இருந்து இப்போ செகண்ட் பேராமீட்டர்ல தான் எனக்கு செகண்ட் அரேயோட செகண்ட் வேல்யூவா தான் எனக்கு யூஆர்எல் இருக்குன்ற போது இங்க என்னன்னா டைரக்டா query கீல அரேல 1 அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த யூஆர்எல் எடுத்து அது டைரக்டா எனக்கு அந்த ஏபிஐ காலை மேக் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னன்னா இஸ் லோடிங் எரருக்கு பதிலா repo 1 dot is loading, அடுத்தது ஆர் repo 2 dot is loadingஓ இல்ல எரரோ ரெண்டுத்துல எது இருந்தாலும் எனக்கு வரக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே கொடுத்துட்டு இங்க டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கிறது பக்கத்துல, ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம் மேல இருக்கிறதுல ரெப்போ 1, கீழே இருக்கிறதுல ரெப்போ 2 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ என் அப்ளிகேஷனை செக் பண்ணி பார்த்தோன்னா ஸ்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எல்லாமே அதே போலே ஒர்க் ஆகும், எந்த எரர் எதுவுமே கிடையாது. இதுக்கும் டேட்டா வந்திருக்கும், இதுக்கும் டேட்டா வந்திருக்கும். இந்த மாதிரி நான் என்ன பண்ணலாம்னா இன்னுமே வந்துட்டு காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை கூட யூஸ் query வச்சு பண்ணலாம். லைக் ஒரே ஏபிஐ கால் தான் பட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கு நான் கால் பண்ணோம் அப்படின்ற போது மல்டிபிள் queries நான் என்ன பண்ணிக்கலாம் சைமல்டேனியஸாகவும் நான் எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கலாம், ஏன் சார் இப்போ இந்த யூஆர்ல இதில் பாஸ் பண்ணுறோம் நம்ம டைரெக்டாக வந்து லைக் இதுலேயே வந்து அதை கொடுத்து இது பண்ணிடக்கூடாதுன்னா there is a reason. பிகாஸ் எதனாலனா இப்போதைக்கு நான் இந்த யூஆர்ல வந்து இப்படி கொடுத்து 2 query-ஆ பண்ணியிருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் வேற வேற யூஆர்எல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், வேற வேற ஏபிஐ கால்ஸ் மேக் பண்ணலாம். எதுக்காக அதை நான் அப்படி காமிச்சிருக்கேன்னா பிகாஸ் இப்போ இந்த இடத்துல லெட்ஸே நான் யூஆர்எல் ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன், லெட்ஸே கான்ஸ்ட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ல நான் அதை கொடுத்துட்டு இங்க இருந்து அந்த யூஆர்எல் பாஸ் பண்றேன்னா ஸோ பேசிக்கா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா யூஸ் எஃபெக்ட்ல அரே ஆஃப் டிபெண்டன்சி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கா அந்த அரேல இருக்க வேல்யூ எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்னா அந்த டேட்டா வந்து திருப்பி வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து ரன் ஆகி உள்ள கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் கால் ஆகும்.
அதே போலதான் இங்கேயும் பேசிக்கா என்ன, இப்ப இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கணும், இப்ப நான் வேல்யூ கொடுக்காம வேரியபிள் கொடுத்துருக்கேன்னா, ஸோ இந்த வேரியபிள் எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் அந்த வேரியபிளுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் எனக்கு என்ன ஆகும், யூஸ் query வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துட்டு அந்த ஏபிஐ காலை வந்து திருப்பி பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து அப்டேட் பண்ணி. ஸோ லெட் மீ ஷோ அன் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். ஸோ இப்போ வந்து இதை டெஸ்ட் பண்றதுக்கு லெட்ஸ் சே இப்போ இந்த யூஆர்எல் இப்படி கொடுத்ததுக்கு பதிலாக இதை ஒரு ஸ்டேட் வேரியபிளை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா, லெட்ஸ் சே யூஆர்எல் அண்ட் இதுல அந்த யூஆர்எல் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா அந்த யூஆர்எல் அப்டேட் பண்றதுக்கு, ஸோ லெட்ஸ் சே இப்போதைக்கு சும்மா இங்க இருந்து ஒரு அப்டேட் பட்டன் வச்சுட்டு, ஸோ இதை கிளிக் பண்ணும்போது என்ன அப்படின்னா நான் வேற ஒரு யூஆர்எலுக்கு இதை மாத்துறேன். ஸோ லெட்ஸ் சே செட் யூஆர்எல்ல அதே யூஆர்எல் கொடுத்துட்டு ஜஸ்ட் ரெபாசிட்டரி மட்டும் வேற ரெபாசிட்டரி நான் மென்ஷன் பண்றேன். ஸோ ஓகே, டிண்டர் க்ளோனோடது எடுத்து ஓகே. ஸோ இதுல இருந்து இப்போ வேற ஒரு யூஆர்எல் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என் அப்ளிகேஷன்ல பார்த்தோன்னா பை டிஃபால்ட்டா ஃபிளிப்கார்ட் க்ளோனோடதும் இது வந்திருக்கும். பட் நான் ஒன்ஸ் அப்டேட் கொடுத்து யூஆர்எல் அப்டேட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா தெரியும் லோடிங் வந்து மாறிட்டா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் டிண்டர் க்ளோனோட அப்டேட் ஆயிருக்கு பாருங்க. பிகாஸ் எதுனா இப்போ நான் திருப்பி அப்டேட் கிளிக் பண்ணா எனக்கு லோடிங்கும் எதுவுமே வராது. பிகாஸ் அதுக்கு தெரியும் இப்போ வேல்யூ சேஞ்ச் ஆகல, எதுவுமே நடக்கல. ஸோ நான் என்ன பண்ண வேண்டாம், இந்த query இது எதையுமே வந்து நான் ரீகால்குலேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். ஓகேயா, திஸ் இஸ் ஹவ் எக்ஸாக்ட்லி யூ டூ திஸ். எப்படி வந்து யூஸ் query யூஸ் பண்ணி லைக் அது ஏன் இவ்வளோ அட்வான்டேஜ்னா, பிகாஸ் யூஸ் எஃபெக்ட் இதெல்லாம் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ யூஸ் query அது எல்லாத்தையும் அதுவே பண்ணி as simple as it is. ஸோ இப்போ இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம், ப்ரோ இப்போ எனக்கு இது எல்லாமே வந்து வெப்பேஜை எடுத்தோடனே வந்து ஏபிஐ கால் மேக் பண்ணுதுல, எனக்கு அப்போ நான் ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணும் போது தான் ஏபிஐ கால் பண்ணணும், இல்லைன்னா பண்ணவே கூடாது அப்படின்னா அந்த மாதிரி கேஸ்ல நான் என்ன பண்ணேன்னா, தட்ஸ் ஹவ் ஐ எம் கோனா ஷோ நவ். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து இனிஷியலா ஏபிஐ கால் மேக் பண்ண வேண்டாம், இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் ஏபிஐ கால் மேக் பண்ணும் அப்படின்னா இங்க இருந்து நான் என்ன பண்ணலாம், லெட்ஸ் சே இந்த யூஆர்எல் எடுத்துடுறேன். ஓகேயா, எடுத்துட்டு பட் என்னன்னா இது எடுக்கும் போது நான் இன்னும் சில கேசஸ் இந்த இஃப் கண்டிஷன்ஸையும் வந்து நான் என்ன பண்ணும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணும். ஸோ இதுல இருந்து லெட்ஸ் சே அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் நான் ஏபிஐ கால் பண்றேன்னு வச்சுக்கோ. ஓகேயா, ஸோ அப்போ தான் நான் யூஆர்எல் செட் பண்றேன். ஸோ அப்போ இனிஷியலா எனக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த ஏபிஐ கால் ஃபங்க்ஷன்ல இங்க இருந்து ஒரு கண்டிஷன் எழுதிடுவேன், என்னன்னா இஃப் query key of 1ல வேல்யூ இருந்தா மட்டும்தான் நீ ஏபிஐ கால் மேக் பண்ணி இதே பண்ணணும், இல்லைன்னா ரிட்டர்ன் ஆர் லெட்ஸ் சே இங்க இருந்து ஒரு எரர் த்ரோ நியூ எரர் யூஆர்எல் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நான் இங்க இருந்து எரரை லாக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா லோடிங்ல இருக்குது. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து இட் வில் ஸ்டில் திங்க் லைக் நம்ம கிட்ட இந்த டேட்டா இருக்கு, நம்ம இது பண்ணிடலான்னு எரர்னு டைரக்டா கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து repo 1 dot error loading. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணுவோம், பிகாஸ் எதுக்காகனா அது வெயிட் பண்ணி செக் பண்ணும் லைக் உண்மையிலேயே அங்கே ஏதாவது இருக்குதா இல்லை ஏதாவது எரர் தான் அக்கர் ஆயிருக்கான்னு. ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எரர் யூஆர்எல் இஸ் மிஸ்ஸிங்னு வந்திருக்கா. ஸோ இப்போ இதை நான் இங்கேருந்து ஹேண்டில் பண்ணுறது, பிகாஸ் ஆப்வியஸ்லி இந்த இடத்துல இருந்து என்ன அப்படின்னா வந்து நான் எரர் அக்கர்ட்னு வந்திருக்கு பாரு, சரிதா. பிகாஸ் நான் ரெண்டு திஸ் ஆர் திஸ்ன்னு கொடுத்துருந்ததுனால ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று லோட் ஆகிட்டு இருந்தாலும் அது வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. பட் திஸ் இஸ் ஹவ் எக்ஸாக்ட்லி யூ டூ. ஸோ இந்த மாதிரி கேஸில் எனக்கு யூஆர்எல் இருந்தால் தான் அது ஏபிஐ கால் மேக் பண்ணி இல்லை பண்ணாது. பட் இப்போ நான் என்ன அப்படின்னா ஒன்ஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ண எனக்கு என்ன ஆகும், ஏபிஐ கால் நடக்கும். ஸோ இதுல இருந்து லட்சம் நான் இப்போ ரெப்போ 1ஓட எரரை தூக்கிடுறேன், ரெப்போ 1ஓட லோடிங்கி நான் எடுத்துடுறேன், எரரை எடுத்துட்டு
இதுல இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், டைரக்டா கண்டிஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெப்போ 1 இருந்தா மட்டும்தான் இது டிஸ்பிளே. ரீலோட் பண்ணிட்டு இது ரெப்போ 1 டாட் டேட்டா. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ரெப்போ அந்த செகண்ட் இதோட டேட்டா மட்டும் வருதா. பட் ஒன்ஸ் நான் இப்போ அப்டேட் கொடுத்தோன்னே ரெப்போ 1 அந்த இதுல டேட்டா செட் ஆகி என்ன பண்ணும், அந்த டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், வி கேன் ஜஸ்ட் டூ இட் இன் திஸ் வே ஆல்சோ. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்து இது ஒர்க் பண்றதுக்கான எக்ஸாக்ட் வே. ஸோ எதுக்கான நிறைய பேருக்கு வந்து ரியாக்ட் வரல இது ஒரு கொஸ்டினா இருக்கும், லைக் எப்படி அது எடுத்தோடனே தான் கால் பண்ணுது, எனக்கு பட்டன் கிளிக் அப்போ தான் கால் பண்ணா. திஸ் இஸ் ஹவ் யூ டு. ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் போட்டு அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வராது. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஹவு எக்ஸாக்ட்லி யூ கேன் டூ திஸ். ஸோ ஹோப் ரியாக்ட் query எல்லாத்துக்கும் வந்துட்டு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எப்படி ரியாக்ட் query யூஸ் பண்றது என்ன அப்படின்லாம். பட் ஸ்டில் இதை பிகாஸ் ரியாக்ட் query அப்படின்றது இட்ஸ் அ பிக் லைப்ரரி. ஸோ இதை வச்சே வந்துட்டு தனியா கூட ஒரு கம்ப்ளீட் 2 hours வீடியோ கூட மேக் பண்ணலாம். பட் நான் என்ன அப்படின்னா இந்த எபிசோட்ல அ கிளிம்ஸ் ஆஃப் ரியாக்ட் query எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத வந்துட்டு பேஸ் லெவல் காமிக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த எபிசோட்ல அதை கவர் பண்ணது. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் ஒன். So next React episode series, 2 more series, just 2 more episodes to go. So hope you guys will support. இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த சப்போர்ட் இந்த சீரீஸுக்கு அடுத்த இருக்க எபிசோட்ஸ் கொடுப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த எபிசோடுக்கு அதை கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நீங்களும் லைக் பண்ணிருங்க, அவங்களையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. So next இன்னொரு எபிசோட நாங்களும் சந்திக்கிறேன். Until that, it's signing off. Anton Francis Gijo. Bye guys.